நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னா என்னென்ன ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி உலகத்தினுடைய பங்கு மார்க்கெட்டு ராஜா அவர் வாரன் பஃபட் அப்படிங்கிறவர் நிறைய கருத்துக்களை நம்மளுக்கு சொல்கிறாரு. அதில் ஒரு 5 மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு 5 தங்க விதிகளாக நம்ம பார்ப்போம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்னுடைய Q2 ரிசல்ட் வந்திருக்குது, அது எவ்வளோ டிவிடெண்ட் தந்திருக்குது, அதனுடைய ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதே சமயத்தில் நான் காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதே சமயத்தில் பெய்ட் ப்ரொமோஷனும் எதுவும் செய்வதில்லை. அதனால் நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு முடிவு பண்ணுங்கள் எந்தெந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த பிஸ்னஸ் மாடல் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு முடிவு பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் செய்யும் போது தான் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இப்போ வாரன் பஃபெட்டினுடைய 5 தங்க விதிகளை பார்ப்போம். முதல் விதி பார்த்தீங்கன்னா, உங்கள் வருமானத்தில் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். உங்கள் வருமானத்தில் சேமிப்பு போக மீதியை செலவு செய்யுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சேமிப்பு கொடுங்க. அந்த சேமிப்பை கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய விதியினுடைய பொருள். அதாவது மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் எடுத்துங்க. உதாரணமாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் செய்யும் பொழுது உங்கள் பேங்கில் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் செய்து விடுவார்கள். அது 5ஆம் தேதியா 10ஆம் தேதியா இப்படி நீங்கள் குறிப்பிட்டிருப்பீங்க. உங்கள் வருமானம் எப்போ வருது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்டிருப்பீங்க. அதனால் ஆட்டோ டெபிட் ஆகும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய முதல் செலவு அந்த சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகிவிடும். அதே சமயத்தில் நீங்கள் பேங்கில் ரெக்கரிங் டெபாசிட்டு செய்திருந்தால் கூட அந்த தேதியான அந்த பேங்கில் இருக்க அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எடுத்து விடுவார்கள். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெக்கரிங் டெபாசிட் செய்திருந்தாலும் அந்த தேதியான அவங்க அதை டெபிட் செய்து விடுவார்கள். அதே சமயத்தில் ஒரு தங்க சீட்டு, தங்க நகைகள் பேர சீட்டு போட்டிருந்தாலும் உங்களுடைய வருமானத்திலேருந்து ஆட்டோ டெபிட்டாக செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு ஃப்ளாட் வாங்கினாலும் அதை மாத தவணையாக கூட செலுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு செய்துவிட்டு அப்புறம் செலவு செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் விதியாக இருக்கிறது. 2ஆம் விதியை பார்த்தீங்கன்னா, அசலை இழந்து விடாதீர்கள் அப்படிங்கிறாரு. உங்களுடைய தொகையில் உங்கள் வருமானத்தில் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அசலை மீட்டெடுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அசலை மீட்டெடுங்க. அதற்கு மேலே வர லாபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல பணத்தை இழக்காதீர்கள் என்று கூறுகிறார். இன்வெஸ்ட் செய்யும் போது பல முட்டைகளை ஒரே கூடையில் போடாதீங்க என்று அவர் கூறுகிறார். இப்போ முட்டைகளை போடும்போது வெவ்வேறு கூடையில் போடுங்க என்று கூறுகிறார். இதுக்கு ஒரு அசட் அலகேஷன்லாம் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே சுருக்கமாக கூட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் அந்த அசட் அலகேஷனே நீங்கள் எப்படி முடிவு எடுக்கணும்னா தனித்தனியாக போடணும். இப்போ பாருங்கள், பக்கத்தில் கொடுத்துருக்கேன். 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எதில் இன்வெஸ்ட் செய்தால் சிறப்பாக இருக்கும். 50 வயதுலேருந்து 100 வயது வரைக்கும் எதில் இன்வெஸ்ட் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் சர்வீஸ் அண்டு இன்சூரன்ஸு இதெல்லாம் வகைப்படுத்தி நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் நஷ்டத்தை தவிர்த்து விட முடியும். அதே சமயத்தில் நீங்கள் அசலை எப்பயுமே ஒருபோதும் இழக்க மாட்டீர்கள். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்வதாக இருந்தாலும் 3ஆக பிரித்து பண்ணுங்கள். ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அப்படிங்கிற மாதிரி பிரித்து பண்ணுங்கள். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலம் நீங்கள் நஷ்டத்தை தவிர்த்து விட முடியும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பாருங்கள், பக்கத்தில் கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு 19 ஷேர்களாக வகைப்படுத்தி கேட்டகரி வைஸ் பிரித்து போடும் பொழுது
நாம் வந்து நஷ்டத்தை தவிர்த்து விட முடியும். அசலை எப்பொழுதும் நீங்கள் இழக்க வேண்டியதில்லை. இதை தான் அவர் வலியுறுத்தி சொல்கிறாரு. நீங்கள் ஒருபோதும் அசலை இழந்து விடாதீர்கள் என்று கூறுகிறார். 3ஆம் விதி, நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யுங்க. இதையும் தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் படித்து சொல்கிறேன். கால தேவதையினுடைய அருள் வேண்டும் என்றால் நீங்கள் பொறுத்து இருக்க வேண்டும். மினிமம் ஒரு 5 வருஷம்னாச்சும் பொறுத்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் பார்த்து அந்த 9 பாயிண்ட்டும் ஏற்கனவே வீடியோக்களை கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி 9 பாயிண்ட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் அசலை இழக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் பொறுத்து இருப்பதன் மூலம்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்புறம் தான் கூட்டு வட்டியினுடைய பலனை நீங்கள் பெற முடியும். ஐன்ஸ்டீன் வந்து 6வது அதிசயம் வந்து இந்த கூட்டு வட்டி தான் என்று கூறியிருக்கிறார். எனவே அந்த கூட்டு வட்டியினுடைய பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால், அந்த முழுமையான லாபத்தை எடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் கண்டிப்பாக நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்துவிட்டு நீங்கள் பொறுத்திருப்பதன் மூலம்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆகவே நீண்ட காலத்திற்கு பொறுத்திருந்து நீங்கள் அந்த லாபத்தை எடுக்க பாருங்கள். நீண்ட கால முதலீடு செய்யுங்கள். இது வந்து உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். 4ஆம் விதியை பார்த்தீங்கன்னா, சந்தை சரிவை பார்த்து பயந்து விடாதீர்கள் என்கிறார். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கட்டும், அமெரிக்க நாட்டில் இருக்கட்டும், நிறையா அவங்களுடைய மார்க்கெட் வந்து சரிவு ஏற்பட்டிருக்கும். அப்போல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய சரிவு. மறுபடியும் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸ் ஆகட்டும், மேல் நோக்கி தான் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அந்த சரிவு ஏற்படும் பொழுது நீங்கள் சிறிய சிறிய குவான்டிட்டியாக நீங்கள் வைத்திருக்கும் ஷேர்களாக ஆவரேஜ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வந்து சால சிறந்ததாக இருக்கும். எனவே நீங்கள் எந்த மார்க்கெட் சரிவு ஏற்பட்டாலும் நீங்கள் பயப்பட வேணாம். கண்டிப்பாக அந்த சரிவில் வந்து இன்வெஸ்ட் செய்யும் பொழுது உங்களுடைய முதலீடு பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. 5ஆம் விதியாக பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் செல்லாதீர்கள். ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஒரே கூட்டத்தில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. இப்போ கூட்டமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரை வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கிரீன்லேயே தெரியும் இந்த ஷேர் மறுபடியும் ஏறுன்னு சொல்லி நம்ம வாங்குவோம். நாம் வாங்கினோடனே எப்படி தான் போதை கண்ணாடி வச்சு பார்க்குறான்னு தெரியாது. உடனே அந்த ஷேர் மலமளவென்று இறங்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த கூட்டம் போகிற பக்கம் நீங்கள் போகாதீங்க. ஒரு தனித்து செயல்படுங்கள் என்று வாரன் பஃபெட் கூறுகிறார். நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு விளம்பரத்தை பார்த்து நீங்கள் பரவசப்பட்டு நீங்கள் வாங்காதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு செல்லில் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், பைக்கால் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வாங்க வேணாம். நான் சொன்ன அந்த ஃபண்டமெண்டல் 9 பாயிண்ட்டு பாருங்கள். அது கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. இந்த கூகுளில் விளம்பரம், இந்த மாதிரி வர விளம்பரங்களை நம்பி நீங்கள் எப்போதும் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் அவர் வாரன் பஃபெட் சொல்கிறாரு. இந்த 5 விதிகளையும் நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக ஆக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏதாவது உங்கள் மாறுபட்ட கருத்து இருந்தால் உடனே எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதே சமயத்தில் நீங்கள் வைத்திருக்கும் ஷேர்களையும் உடனே குறிப்பிடுங்க. அது நல்ல ஃபண்டமெண்டலான ஷேரா என்று பார்த்து உடனுக்குடன் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். அதன் மூலம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் திருத்தி கொள்ள முடியும். நீங்கள் கோடீஸ்வரர் ஆகும் வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இப்போ டிசிஎஸ்னுடைய Q2 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் செப்டம்பர் 2024 64,259 கோடி, செப்டம்பர் 2025 65,799 கோடி ஏறியுள்ளது. ஓகே. அதுக்கு அடுத்தது டோட்டல் ரெவன்யூ குவார்டர் அண்ட் குவார்ட்டர் ஜூன் 2025 63,437 கோடி, செப்டம்பர் 2025 65,799 கோடி ஏறியுள்ளது. ஓகே. டோட்டல் ரெவன்யூ பொறுத்தவரை பரவாயில்ல. நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் செப்டம்பர் 2024 11,955 கோடி, செப்டம்பர் 2025 12,131 கோடி ஏறியுள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் அண்ட் குவார்ட்டர் வந்துடுவோம். ஜூன் 2025 12,819 கோடி, செப்டம்பர் 2025 12,131 கோடி சிறிது இறங்கியுள்ளது. அதனால் ஒன்றும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது இபிஎஸ் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் செப்டம்பர் 2024 32.92,
செப்டம்பர் 2025 33.37 ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் குவார்ட்டர் வந்துடுவோம். ஜூன் 2025 35.27. செப்டம்பர் 2025 33.27 சிறிது குறைந்துள்ளது. அதனால் பரவாயில்ல. என்னை பொறுத்தவரை டிசிஎஸ் ரிசல்ட்டை பொறுத்தவரை ஒரு 75% மார்க் கொடுப்பேன். இருந்தாலும் இது ஏற்கனவே ஏறி இருக்கனால இன்னைக்கு ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்குது வெள்ளிக்கிழமை. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இது ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இது வந்து டிவிடெண்ட்டு இன்ட்ரிம் டிவிடெண்ட்டு 11 ரூபா கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/10/2025. இது 4/11/2025க்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 4.1%. இந்த மாதிரி நல்ல நல்ல ஷேர்களுடைய Q2 ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது அந்த எவ்வளவு நம்ம ரெவென்யூ கொடுத்துருக்குது, எவ்வளோ நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டினுடைய நியூஸை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய அறிவு வந்து வளர்ச்சி அடைந்து நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல முதலீடுகள் செய்து நீங்கள் செல்வந்தராகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.